குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் திறனும் ஆற்றலும் புதுச்சேரி அரசுக்கு இல்லை என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேராசிரியர் மு. ராமதாஸ் செய்தியாளரிடம் கூறியதாவது: குடிநீரில் கழிவுநீர் கலப்பது புதுச்சேரி நகரத்தில் வழக்கமாகிவிட்டது. 2 வாரங்களுக்கு முன்பு உருளையன்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்திய பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதில் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். முதலமைச்சரோ பொதுப்பணித்துறை அமைச்சரோ நேரில் சென்று பிரச்சனையை புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு நெல்லித்தோப்பில் இதே துயர சம்பவம் ஏற்பட்டு 27க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதையும் முதலமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சரும் பொருட்படுத்தவில்லை. சுத்தமான குடிநீரை பெறுவது ஒவ்வொரு குடிமக்களின் உரிமை. அதனை அளிக்க வேண்டியது அரசின் அடிப்படை கடமை என்பதை அரசு இன்னும் உணரவில்லை. இக்கடமையை செய்ய இந்த அரசு தொடர்ந்து தவறி மக்களின் உயிரோடு மெத்தனமாக விளையாடிக் கொண்டிருப்பதை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. நெல்லித்தோப்பு மற்றும் உருளையன்பேட்டை போன்ற புதுவையில் 15 பகுதிகளில் இந்த குடிநீர் பிரச்சினை உள்ளது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் வெளிப்படையாக கூறுகிறார். இதை அப்படியே விட்டுவிட்டு மக்களின் மரணத்தை பார்த்து அமைதியான பார்வையாளராக அமைச்சர் இருக்கப் போகிறாரா? புதுவை நகர பகுதியில் 450 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் குழாய் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு பதிக்கப்பட்டு என்று அமைச்சர் கூறுகிறார். இதை சரி செய்து மக்கள் வருமுன் காக்க கடந்த 4 ஆண்டுகளாக இந்த அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மக்களின் உயிரிழப்பிற்கும் உடல்நலக்கேடுக்கும் பொறுப்பேற்று அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா? ரூபாய் 436 கோடியில் மேம்பாலம் கட்ட மத்திய அரசின் அனுமதியை பெற்றுள்ளதாக பெருமைப்பட்டு கொள்ளும் அமைச்சர் தங்களுக்கு வாக்களித்த மக்களை குடிநீர் இல்லாமல் சாகடிப்பதற்கு வருத்தப்பட மாட்டாரா? ரோம் நகரம் பற்றி எரிந்தபோது பிடில் வாசித்துக் கொண்டிருந்த நீரோ மன்னரை போல நமது மக்கள் முதல்வர் அடுத்த தேர்தலுக்கு வாக்கு வங்கியை பெருக்கும் வேளையில் மகிழ்வுடன் இருக்கிறார். இந்த அரசுக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் திறனும் ஆற்றலும் இல்லை. ஏனெனில் இப்பிரச்சனை பல கோணங்களில் ஆழமாக பதிந்துள்ளது. எனவே சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் நீரியல் துறை சார்ந்த முதன்மை வல்லுநர்களை புதுவைக்கு அழைத்து வந்து ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டங்களை வகுத்து செயல்படுத்த வேண்டும். மத்திய அரசு நிதி கொடுக்கும் வரை காத்திடாமல் போர்க்கால நடவடிக்கைகளில் அரசு இறங்க வேண்டும். பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, நகரத்திட்ட அமைப்புத்துறை ஆகியவற்றை இணைத்து ஒருங்கிணைந்த குழு அமைத்து இப்பிரச்சனையை ஆலோசிக்க வேண்டும். ஒரு இடத்தில் சாலை அமைத்த பிறகு அதனை எந்த காரணம் கொண்டும் தோண்டுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது. முதல்வர் தனது அடிப்படை கடமையை செய்ய தவறியதால் துணைநிலை ஆளுநர் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் பாராட்டுகிறது என அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்.